ஒரு வாரமாக நான் இல்லை, வேறு வெளியே போயிட்டனால இன்றைக்கி தான் இவங்க வந்து வெளியவே எடுத்துகிட்ருக்கு. இந்த ஒரு 4-5 நாளாக நல்ல மழையாம். எல்லாம் பாருங்கள் எப்படி ஏறிட்டாங்க, ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சு. சொரக்காய் பிஞ்சு விட்டுருக்கு, 2-3 நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. பாகற்காய் இங்கே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டி விடணும், இழுத்து நீட்டாக கட்டி விடணும். இங்கே என்ன கொலாப்ஸ் ஆகிருக்குன்னா, அந்த கோழி அடவை காஞ்சி பார்த்தீங்களா, அதுலேயே போய் இந்த வெள்ளை கலர் கோழி ஒன்று முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி அதை பிரிக்கிறதுன்னு தெரியல. இங்கிட்டு நம்ம வாத்துகள் என்ன பண்ணுது, வாத்து கூட்டத்தை காணா. பேக் 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 வாத்து கூட்டத்தை காணாமல் அவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. தான் வந்தேன், ஒரு இந்த நம்ம வாத்துக்கெல்லாம் இருக்குது. ஓகே, இது யார் ஃபைன். ஒரு வாத்து அடுத்தது குஞ்சுங்களாக வாங்கி விடலான்ட்டு இருக்கேன். ஒரு 20-30 குஞ்சு வாங்கி விடலான்ட்ருக்கு. வாங்கி கொடுத்துட்டு இந்த ஷெட்டுக்கு அப்படி எங்கிட்ட கொஞ்சம் செட் அடித்து ஒரு 2 ஆடு வாங்கி விடலான்ட்ருக்கு. ஸோ அடுத்தடுத்த பிளான்ஸ் நம்ம ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுன்ட்டு போட்டு வச்சுருக்கு. அதை ஒழுங்காக பண்ணணும். கோழிகளும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம். நிறையா அடுத்த ஒர்க்ஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த இதில் வந்து இது வரைக்கும் வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு டார்ச் லைட் பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டு மீதி எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். மீதி எடுத்துகிட்டு வச்சுக்கணும், அது அப்படி கொஞ்சம் பொரிச்சுக்கும். எங்கிட்டு ஸோ இவங்க மோர் தென் 1 வீக் ஆச்சு இது வெளியே வந்து. குஞ்சு பறித்து ஒரு 2 நாளில் நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு நான் ஒரு 4 நாள் வரல, 1 வாரம் ஆச்சு. அது வெளியே வராதனால அதுங்களுக்கு ஒரு ஒழுங்கான தீனி இல்லாதனால இப்படியே தான் இருக்காங்க. வெளியே நல்லா மேய்ச்சலுக்கு வந்துட்டாங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கனால நிறைய பூச்சி புழு நிறையா இருக்கும். அதுங்க நல்ல ஒரு க்ரோத்து ப்ரோட்டீன்ஸ் நல்லா இருக்கும். வந்துடுவாங்க. இங்கிட்டு நம்ம மாங்கன்று வாவ், இப்போ தான் நான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன். அருமையாக வந்திருக்கு மாமரம். ஸோ இது நீட்டாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணோம் பக்காவாக. சப்போட்டா இங்கே வச்சோமே, என்னாச்சு சப்போட்டா, என்னாச்சு? ஆமாம், இங்கே இருக்குது சப்போட்டா. அப்படி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ சீனி பழம் அங்கே இருக்குது. இந்த முருங்கை என்னாச்சு? முருங்கை அவ்வளோதான் போச்சு. இன்னும் அது வர மாதிரி தெரியல, எல்லாம் காஞ்சி போச்சு. ஃபுல்லாக காஞ்சிச்சு. அது வராது. இதுங்களை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணோம்னா இன்னும் ஃபுல்லாக இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டால் நல்லா ஒரு கோழிகளுக்கும் ஒரு நிழல் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இங்கிட்ட ஒரு நல்ல கயிறு போட்டு விட்டு ஸ்ட்ராங்காக போட்டோம்னா, நல்ல ஒரு 4 கவை போட்டு கவையில் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். மாமரம் பாருங்க அழகா ஓரளவுக்கு வந்து அதை அப்படி நம்ம தரைக்கு மாற்றிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம், எப்படியும் ஒரு 7 குஞ்சாச்சும் பறிக்குன்னு பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு 3 தான். சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.